பிரமிடு ஆன்மீக மன்றங்களின் இயக்கங்கள் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம். முதற்க பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த டாபிக் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. கடல் எப்படி நமக்கு பிரமிப்பும் ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு மிரட்சியையும் ஆனா அதே மாதிரி உள் அமைதியும் கொடுக்குமோ, அது அது இனம் புரியாத ஒரு விஷயமா நமக்கு தெரியும், பிரம்மாண்டமா நமக்கு தெரியும். அதே போலதான் நமக்கு ஆன்மீகமும் ஆன்மீக அறிவியலும். மேக்ஸ் எப்படி எல்லாருக்கும் அலர்ஜியோ புரியாத புதிரோ, அது போல நமக்கு ஆன்மீகமும் ஒரு புரியாத புதிர் மாதிரி. இது எப்படி இதுக்குள்ள போறது, இந்த கடலுக்குள்ள எப்படி டைவடிச்சு முத்தெடுக்கிறது, அந்த என்லைட்மெண்ட் எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இத ரொம்ப எளிமையா, இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை மிகவும் எளிமையா தன்னுடைய ஸ்பீச்ல கொடுத்திருக்காரு பத்ரிஜி. அதுல மிகப்பெரிய திறன் வாய்ந்தவர் அப்படிங்கிறதுல ஆட்சேபனமே இல்லை. அந்த மாதிரி மெசேஜஸ நமக்கு தமிழாக்கம் படுத்தி, ஒரு தமிழ் தெரிஞ்சவங்க, ஒரு சின்ன புள்ள கூட அழகா எளிமையா அந்த ஆத்ம விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அளவு இந்த புக்கை வெளிவிட்டிருக்காங்க. அதாவது சொல்லுலகமா இருக்கட்டும், கர்ம விதியா இருக்கட்டும், லாக்டவுன் செய்திகள் பத்ரிஜியோடதா இருக்கட்டும், பத்ரிஜியோடைய இந்த ஞான கருத்துக்களை அழகா தமிழாக்கம் படுத்தி கொடுத்த, அதற்கு துணையா இருந்த திருமதி கோமதி நந்தகோபால் அவர்களுக்கும், திரு நந்தகோபால் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த லாக்டவுன் செய்திய தொகுத்து தமிழாக்கம் பண்ணி தந்த அருணா தேவேந்திரன் மேம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, அதே போல இதுக்கு வெளிவரக்கு காரணமான இந்த அத்தனை பிரமிடு ஆசான்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சும்மா லேசுப்பட்ட காரியம் இல்லை. சில இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு புரியவே புரியாது. ஆனா இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுலகமா இருக்கட்டும், கர்ம விதியா இருக்கட்டும், இந்த லாக்டவுன் செய்திகளாக இருக்கட்டும், இதை நீங்க யாரு படிச்சாலும், சின்ன குழந்தைகிட்ட நீங்க கொடுத்து படிக்க வச்சாலும், ஒரு 7th 6th அது மாதிரி படிக்க வச்சாலும் மெதுவா அது படிச்சுக்கிட்டு தெரியக்கூடிய அவ்வளவு எளிமையாக பத்ரிஜி புரிய வச்சிருக்காரு. சோ அதுக்கு மிகப்பெரிய நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ லாக்டவுன் செய்திகள்ல இன்னைக்கு தொடர்ந்து 3வது நாள் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றது, என்னோட புரிதலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இத்தனை நாளா விட்டில் பூச்சியாக இருந்துட்டு, இப்ப ஒரு பட்டாம்பூச்சியா மாறுற தருணம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பிறவியிலையும் அவரு மென்ஷன் பண்றாங்க என்ன அப்படின்னா, பரமாத்மா அதாவது பூர்ணாத்மால இருந்து வந்த அத்தனை பேருமே ஆத்மாக்கள். அப்போ அத்தனை பேருமே லைட் பீயிங்ஸ். அந்த எனர்ஜியோட தான் நம்ம வெளியில வர்றோம். இந்த பூமிக்குள்ள வரும்போது நம்ம தான் திட்டங்கள் தீட்டுறோம். நம்ம தான் அத ஃபார்மேட் பண்ணி கீழே இறங்குறோம். கீழே இறங்கணும்னா பூமிக்குள்ள வந்தோன்னு என்ன ஆகுது, நம்ம டைவர்ட் எடுக்கிறோம். அதாவது நிறைய மனம் சொல்றத கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த மனம் அப்படிங்கறது ஏன் வச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நான் ஒரு சினிமா பாக்குறோம் இல்லையா, சினிமா சும்மா இப்படியே போயிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கல. ட்விஸ்ட் எல்லாம் இருக்கணும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும். அது போல இந்த பூமிக்குள்ள வந்தோன்னே நம்மளுடைய திட்டங்கள் அத்தனையுமே மறந்து, இதுக்குள்ள இந்த மனச செலுத்தி, இந்த மனசுக்குள்ள நம்ம போய் நான், புகழ், ஆணவம், பொருள், எதிர்பார்ப்பு இந்த மாயைக்குள்ள எல்லாம் சிக்கி, இந்த பூமி என்னோடது, இதுக்குள்ளதான் நான் இருக்க போறேன், இது என்னோடது. இதுல அந்த புக்ல போட்டிருக்கு, யக்ஷன் யுதிஷ்டர்கிட்ட கேக்குறாராம், இந்த பூமியிலேயே மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு யுதிஷ்டன் சொல்றாரு, இந்த பூமியில மிகவும் எல்லாவற்றையும் விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அடுத்த மனிதன் சாகும்போது எனக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. ஆனா தெரியும் எனக்கும் சாவு இருக்குன்னு. ஆனா அது மனம் ஒத்துக்காது. ஏன்னா பற்று, இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த பற்று அப்படிங்கிறதுதான். அப்போ பத்ரிஜி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பல பிறவிகள் நீங்க எடுத்து இந்த ஆன்ம திட்டத்தை அப்பதான்
ஆரம்பிக்கும். அது புரிஞ்சே ஆகணும். அதாவது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்தா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஆன்மா வந்து பிறப்பெடுத்து அப்பாடா போதும்டா சாமி அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்போது, அப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்தி வரும். அப்பதான் நமக்கு இந்த தியானம், இந்த குருமார்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்பயும் அந்த பல பிறவிகள நம்ம டச் விட்டு போயிட்டே இருப்போம். இப்போ எனக்கு நான் இந்த புக்க படிக்கும்போது, ஓ! அப்போ வந்து போன ஜென்மத்தோட வாசனை. எங்கேயோ நான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு திருப்பி இந்த மெடிடேஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் சூப்பர் மாஸ்டர். பயங்கர எளிமையா சொல்லிக் குடுக்கக்கூடிய பத்ரிஜி கிடைச்சிருக்காரு. பிஎஸ்எஸ்எம் கிடைச்சிருக்கு. ஓகே. அப்போ நான் இத்தன நாளா விட்டில் பூச்சியா இருந்திருக்கேன். எப்படி அந்த லைட்ட போய் பார்த்தோம்னா டபக் டபக்குன்னு போய் உழுந்துக்குதோ, என்னுடைய ஆன்ம திட்டம் எதுவுமே தெரியாம நான் வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்கேன். இப்போ எனக்கு தெரியுது. நான் தான் திட்டமிட்டிருக்கேன். இந்த திட்டத்த நான் செயல்படுறதுக்குள்ள, இந்த ஃபுல்லா இந்த பூமியில இருக்கிறதுக்குள்ள என்னுடைய மனசு செலுத்தி அத டைவர்ட் பண்ணிட்டு, நான் திருப்பி பிறப்பெடுக்கிறேன். அப்ப என்னுடைய பிறப்பிற்கு வேற யாருமே காரணம் இல்ல. நான் மட்டுமே காரணம். காரண கர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் கர்த்தா, நான் தான் காரணம். அப்போ இந்த காரணத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. அப்ப யாருமே காரணம் இல்லடா சாமி. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிற அந்த பேர் உண்மைய வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேர் உண்மைய தெரிஞ்சுட்டு, அப்ப அந்த பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சர்க்கிள நான் உடைக்கணும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இந்த ஞானம் வந்து இந்த பிறவில நமக்கு கிடைச்சது. இத வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்றது? ஆன்ம முன்னேற்றம். அப்போ இந்த கர்ம வினைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத்தன நாளா நான் செய்றேன். அந்த அந்த கர்ம வினையின் பயன்களாக இப்ப எனக்கு வந்து பத்ரிஜி கிடைச்சிட்டாரு. பிஎஸ்எஸ்எம் கிடைச்சிருச்சு. நான் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிற உண்மைய எனக்கு புரிய வச்சுட்டாரு. நீ தான் காரணகர்த்தா, உங்க அம்மா, அப்பாலாம் இல்ல. நீ தான் சூஸ் பண்ற அப்படிங்கிற அந்த தத்துவத்த எனக்கு எளிமையா புரிய வச்சுட்டாரு. இத எளிமையா புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? திருப்பியும் அத சஸ்டெயின் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கா? ஃபிரெண்ட்ஸ், நான் பத்ரிஜிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, பாபா நான் வந்து எனக்கு தெரியுது மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது வேணும். இதுக்குள்ள இந்த பிறவி கடல் கடக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு எல்லாமே தெரியுது. பட் ஆனா எனக்கு பிரேக் ஆயிக்கிட்டே இருக்கே. அந்த பிரேக்க நான் எப்படி உடைக்கிறது? அப்ப அந்த கர்மா, வினை அப்படிங்கிறது தான் எனக்குள்ள அந்த பிரேக் பாயிண்டா இருக்கா? இத என்னால கன்டினியூஷன் பண்ண முடியலையே. அப்பப்ப நான் வந்து எமோஷன்ஸ்குள்ள போயிடுறேன். அப்பப்ப நான் வந்து இந்த உலகத்துக்குள்ள போயிடுறேன். தெரியும். நான் செத்து போக போறேன். ஆனா, எனக்குள்ள ஒரு ஆன்மா வந்து சாவாது. இது எத்தனையும் தெரியுது. அத்தனையும் தெரிஞ்சாலும் ஏன் எனக்கு வந்து பிரேக் ஆயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, அப்ப நான் அதையும் கேட்கிறேன். அப்ப இதுக்கு கர்ம வினை காரணமா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு கர்ம வினை காரணமா? ஆமா பாபா. கர்ம வினை காரணம். அப்ப டூ மோர் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் டூ மோர் மெடிடேஷன் அப்படிங்கிறப்போ, எனக்கு இப்ப இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்குது. அப்போ நெறைய மெடிடேஷன் பண்ணும்போது, நமக்கு வந்து அந்த கர்ம வினைகள்லாம் போகுது. அப்படிங்கிற அந்த சின்ன புரிதல் தான், அந்த ஒரு வார்த்தைக்கு எனக்கு அப்ப தெரிஞ்சது. இப்ப புரிய, ஏன் டூ மோர் மெடிடேஷன்? அப்ப கர்ம வினைகள்லாம் கரைஞ்சு போயிடுதா? அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உட்கார்றோம். எப்படி? சரி சொல்லிட்டாரு. மெடிடேஷன் பண்ணா சாட்சாத் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். எப்படி? நம்ப கோயிலுக்கு போனா உட்கார்ந்தா பிரார்த்தனை பண்ணா, நான் கரெக்ட்டா இருக்கேன். அது எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான். அது மாரி நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தா எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்றேன்னா, என்னடாப்பா போவே மாட்டேங்குது. திருப்பி எனக்குள்ள இந்த பிரச்சனை வருது. நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அந்த புரிதல் எனக்குள்ள உண்டாகுது. அட! நீ மெடிடேஷன் பண்ணாலும், உன்னுடைய புரிதலுடைய புத்தகம் வாசித்தல் எத்தனையும் படி. அந்த மெடிடேஷன் நான் பண்ணாலும், அந்த ஒரு எதிர்பார்ப்போடைய வச்சுக்கிட்டு, இது பண்ணா மட்டும் போதும். அந்த அமைதிக்குள்ள நான் போகலன்னு அர்த்தம். அந்த இன்னர்க்குள்ள போகல. அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள மீனிங் வருது. அப்ப நான் மெடிடேஷன் பண்ண, எனக்குள்ள அத விடாம நான் பண்ணணும். ஏன்னா, ஆ புத்தர்கிட்ட வந்து இப்ப நான் ஒண்ணு ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த கர்ம விதி. எனக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பேண்டா புரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, கர்ம விதி மட்டும் அங்கனக்குள்ள ஆக்டிவேட் ஆகுதா? கிடையாது. அட் தி பிரசன்ட் ஆகாமிக் கர்மாவும் அங்க ஆக்ட் ஆகுது.
அப்படிங்கிறதான். அப்ப எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. அட் தி பிரசன்ட் மொமெண்ட்ல எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? நான் மெடிடேஷன் பண்றேன். எனக்கு புரியல. எனக்கு ஏன் இதுவுமே இன்னும் நடக்கவே இல்ல. திடீர்னு நான் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த கர்ம விதி ஓகே. இந்த கர்மா வந்து ஓகே. ஆனா இந்த மனசங்க இருக்கு இல்லையா? இப்ப நெறைய நான் வளர்த்துட்டேன். இந்த மனச நான் திருப்பி நான் கேட்க மாட்டேன். நான் சோல் கான்ஷியஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது புடிச்சு இழுக்குது. "வா ராஜா வா! நீ என்னைய விட்டு போவியா?" அப்படிங்கிற மாரி. அப்போ அந்த "வா ராஜா வாவ" வந்து நான் அப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மனசு வந்து இன்னும் கிளியர் ஆகல. அப்ப நான் இன்னும் கிளியர் ஆகுறதுக்கு டூ மோர் மெடிடேஷன். எனக்குள்ள, என் மனசுக்குள்ள நான் போய் கேட்டு பார்க்கணும். நான் என்னத்துக்காண்டி இப்படி இருக்கேன்? இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இன்னும் அது கிளியர் ஆகல. எனக்கு புரியல. அப்ப நான் தான் இந்த பூமிக்கு இப்படி வந்திருக்கேன். இந்த சிச்சுவேஷன் நான் தான் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஏன் கொண்டு வந்தேன்? அது எதற்கான காரணம் அப்படின்னு தெரிஞ்சாதான், அது எப்படி போகுங்கிறது எனக்கு தெரியும். அப்ப நான் அந்த மெடிடேஷன்ல உட்கார்றேன். நல்ல உள்ளமைதிக்குள்ள போறேன். அந்த எல்லா கேள்விக்கும் நான் மெடிடேஷனுக்குள்ளேயே போறேன். நான் கேள்வி எல்லாம் வைக்கிறேன், வைக்கல இல்ல. ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது மெடிடேஷனுக்குள்ள போறேன். இடைவிடாத புத்தகம் அப்படிங்கிற ஒண்ண வாசிப்ப செய்ய சொல்றாரு. ஏன்னா நீங்க பிளஸ் பண்ணி ஏன்னா ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட சந்துல சிந்து பாடுவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. அது மாரி நல்ல கர்மா வந்து நல்லா செஞ்சு விட்டுட்டு போயிடும். அப்போ நான் எவ்ளோ அவேரா இருக்கணும். இங்க தான் நான் அவேரா இருக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேர்வு விதி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த புத்தகம் வாசித்தலும் சரி, அனுபவத்தை கேட்டலும் சரி, இந்த தியான பயிற்சி நீங்க செய்ய செய்ய, ஆன்மாவுக்கு என்ன ஆகுதுன்னா பலமாகுது. உங்களுடைய புரிதல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இந்த காரணம் எதுக்கு எனக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு? என்னோட லைவையே நான் சொல்றேன். எனக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறதே நான் சொல்றேன். நான் வந்து கேட்கிறேன். நான் கேட்டுட்டு எனக்குள்ள ஏன் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ஆனா மேக்ஸிமமா நான் தனியா தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற மாரி, இதையே நான் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கேன்னா ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அப்போ நான் மெடிடேஷன், புக் வாசிக்கிறது இது எல்லாம் பண்ண எனக்கு வந்து பாப்பப் ஆகுது. என்ன? என்ன பாப்பப் ஆகுது? நீ ஒரு காலத்துல பாஸ்ட்ல ஒரு வாரியரா இருந்திருக்க அப்படிங்கிறது வருது. ஓகே. அப்ப நான் ஒரு வாரியரா இருந்திருக்கேன். அந்த வாரியரா இருக்கும்போது நெறைய பேர போட்டு தள்ளியிருப்பேன். அது என்னைய மீறி செய்யக்கூடிய செயல்கள். ஆனா அங்கனக்குள்ள கர்மா வேலை செய்யுது. ஓகே. அப்ப அந்த கர்மா அங்கனக்குள்ள இருக்கு. அப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ இங்க நான் புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த தனிமை தான் இங்கனக்குள்ள நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அந்த காரணம் எதற்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டேன். அப்ப எதற்குன்னு கண்டுபிடிச்சு எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அப்பதான் நெறைய நம்ம இந்த புக் படிக்கும்போது, இந்த சீதாயனம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, சீதா மாதாவுக்கும், ராமருக்கும் என்ன ஆகுது? கனெக்டிவிட்டி கட் ஆகும். அந்த சாபம் வந்துரும். அந்த சாபத்த எப்படி அவங்க வந்து பிளஸ் ஆக்கிக்கிறாங்க? அந்த தேர்வு விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாம் வச்சான். ட்விஸ்ட்டா வச்சான், மனச வச்சான். ஆனா அதுக்குள்ளயும் ஹெல்ப் லைனையும் ஒண்ணு வச்சிருக்கான். அது ஃப்ரீ வில் ஜோனு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த தேர்வு விதிய வந்து கரெக்ட்டா பிக் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஆத்ம பலம் இருக்கணும். அந்த ஆத்ம பலம் எப்படி வரும் அப்டின்னா, சைடு கேப் விடாம நீங்க இத எல்லாம் பண்ணிட்டு வரும்போது, அந்த ஆத்ம பலம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? "வாடா ராஜா தெரிஞ்சு போச்சா? அப்ப இதுதான் ரீசனா?" அப்போ அந்த கர்ம விதி போயிடுமா? அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப உடனே ஓகே. இனிமேல் நம்ம வந்து தனியா இருக்க தேவையில்ல அப்டின்னா, இல்ல. தனியா தான் இருந்தாகணும். வேற வழி கிடையாது. அந்த கர்மாவ நான் கழிச்சு தான் ஆகணும். ஆனா அந்த கர்மாவ நான் எப்படி கழிக்கிறேன்? அத நான் எப்படி ஏத்துக்கிறேன்? அந்த தேர்வு விதிய நான் அங்கனக்குள்ள எப்படி பயன்படுத்துறேன்? அப்படிங்கிறதுல தான் மேட்டர் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? சீதா மாதாவோடத அலைன் பண்றேன். இப்ப கர்மா போகாது. இந்த தனிமை வந்து போகாது. ஆனா அந்த தனிமைய வந்து நான் விரயமாக்குறேன்னா, திருப்பி கார்மிக் பேலன்ஸ்க்கு போற மாரி நான் வந்து அனாவசியமா டிவி பார்க்குறேன்னா, இல்ல ஆட்டம் போடுறேன்னா, இத நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்? இந்த தேர்வு விதி பிரசன்ட்ல என்ட்ட இருக்கு. வேற இல்ல. அது கார்மிக்க நான் அனுபவிச்சுக்கிறேன்.
ஆனா இத நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த தேர்வு விதிய அப்ப நான் எப்படி பிக் பண்ணணும்னா, நீங்க இத கன்டினியூஸா மெடிடேஷன், புத்தகம் வாசித்தல், அனுபவ பகிர்வு. மத்த மாஸ்டர்ஸ் உடைய அத்தனை அனுபவ பகிர்வையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ இத வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, மோர் மெடிடேஷன். நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமா? டிரான்ஸ்லேஷன எடு. புக்கு வாசி. ஆனா உனக்குள்ள அது கிடைக்கலையா? உள் அமைதிக்குள்ள போ. உள் அமைதிக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கிறது வந்து கரெக்ட்டான தேர்வா இருக்கும். சாய்ஸஸ் எப்பயுமே 2 இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். மனசு ஒண்ணு சொல்லும். புத்தி வந்து பலமா இருக்கும்போது, இந்த மனசு அடங்கி போயிடும். ஆன்ம பலத்தோட நம்ம இருப்போம். அப்போ மிலாரப்பா மாரி. அப்ப பல ஜென்மம் எடுக்கணுமா? அப்ப புக் வாசிக்கும்போது நமக்கு தெரியுது. இப்ப பல ஜென்மம் 100 ஜென்மம் எடுத்து தான் இத பண்ணணுமா? அதையும் ஒரு மாஸ்டர் உடைச்சிருக்காரே! மிலாரப்பா. எப்படி உடைக்கிறாரு? அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அத கப்புன்னு நான் புடிச்சுக்கிட்டேன். மார்ப்பா அப்படிங்கிற அவருடைய மாஸ்டரே இந்த 40 மாஸ்டர்ஸ்ல சொல்றாரு. அவரு பிளாக் மேஜிக் கத்துக்கிட்டு, அவங்க அப்பாவ போட்டு தள்ளுனவங்கள போட்டாரு. அப்ப ஆனா இது தப்புன்னு தெரிஞ்சுட்டு மார்ப்பாட்ட வர்றாரு. ஆனா அந்த கர்ம வினை போகுதா? இது வந்து நம்ம ஒரு மாஸ்டர் ஆகணுங்கிறப்போ, அவரு எல்லா சேலஞ்சஸையும் குடுக்குறாரு. அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாரு மிலாரப்பா. அப்ப என்ன அப்டின்னா, அந்த இடத்துல கேப் விடாம, அவர் அந்த ஆற்றல வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் பண்றாரு. அப்ப நம்ம என்னென்ன வேலை பண்ணணும்? அந்த எல்லையற்ற ஆற்றல் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த எல்லையற்ற ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எல்லையற்ற ஆற்றல் இருக்கு. அதே மாரி ஹீரோ, வில்லன் இருக்கிற மாரி நான் ஹீரோ. மனசு வில்லன்னே வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட்டிங் ஆக்டிங்கா என்ன இருக்கு? தேர்வு விதி இருக்கு. ஃப்ரீ வில் ஜோன் இருக்கு. அப்போ நான் அத எப்படி நான் பயன்படுத்துறேன்? அததான் பி எ மாஸ்டர் அப்படின்னு பத்ரிஜி சொல்லிட்டாரு. எல்லாம் உன் கையில இருக்கு. திருப்பி திருப்பி நீ பிறப்பெடுப்பியா? திருப்பி திருப்பி நீ இது பண்ணுவியா? அப்படின்னு. அப்போ மரணம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மரணம் வந்து உடலுக்கு மட்டும் தான். நீங்க எப்படி மைண்ட் தாட்ல இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அந்த பயமே வரும். ஆமா, மரணம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல சாமி. உடல் மட்டும் தான் அழியும். ஆன்மா அப்படியே தான் உயிரோட இருக்கும். அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு நம்ம இருக்கோமா? ஆனா நம்ம ஆக்ட் விட்டுக்கலாம். இப்படிதான் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல வரும்போது தான் அந்த கொரோனா வந்துச்சுல்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு பயம் வந்திருக்கும். யாராவது அச்சுறுத்துனவங்க பக்குன்னு இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்ப நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஒண்ணுமே இல்ல. அது போனா போகுது. வந்தா வருது. எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா அந்த அச்சுறுத்தும்போது லைட்டா ஒண்ணு வருது பாருங்களேன், அப்ப இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னும் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள நான் அதோட மீனிங் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவா வாழலன்னு. எனக்கு குடுக்கப்பட்ட அந்த திட்டத்த நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலன்னு அர்த்தம். இன்னும் நான் பயப்படுறேன் அப்படின்னா, ஐயோ! சீக்கிரம் போயிருமா? இன்னும் அந்த வேலைய முடிக்கல நானு. திருப்பி நான் அத பிறப்பெடுக்கணுமே. திருப்பி நான் அத செய்யணுமே. அப்படிங்கிற அந்த பயம். அந்த பயம் போகாத அப்படிங்கிறது தான். இத எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, பயம் எனப்படுவது யாதுன்னா, அதுவும் புத்தக யோகா. ஓஷோவோடது. சாக்ரடீஸ் வந்து சொல்றாரு. எனக்கு அப்ப கோமதி வந்து நம்மளுடைய ரீடிங் சேலஞ்சுல வந்து அ சொன்ன அந்த வாக்கியம் எனக்கு அப்படியே இம்பாக்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து சாக்ரடீஸ் வந்து முடியாம போயிருவாரு. இறக்குற தருவாய். அப்ப அவங்களுடைய சீடர்கள்லாம் இருந்து கேட்பாங்க. ஐயோ! எல்லாருமே கஷ்டப்படுவாங்க இல்லையா? அது மாரி கஷ்டப்படும்போது, அந்த சீடர் வந்து கேட்பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கா பயங்கரமா கடுப்பாகும். என்ன அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். எப்படி பத்ரிஜி சொல்ற மாரி ஃபுல்லா முடிச்சுட்டேன். என்னுடைய வொர்க்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பூமிக்கு என்ன வந்தேனோ, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நிறைவா இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அந்த பயம் போகும் அப்படின்னு சொன்னா, மரண பயம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படின்னா, அறிந்தவனுக்கு பயமே கிடையாது. ஏன்னா நான் கம்ப்ளீட்டா பண்ணிட்டேன். இன்னொன்னவனுக்கும் பயம் இருக்காது. என்னன்னா நான் திருப்பி பொறப்பேன். இல்லாட்டி எனக்கு அது தெரியவே தெரியாதவனுக்கும் பயம் இருக்காது. ஏன்னா ஆனா அத நான் திருப்பி நீ பொறக்கணும். திருப்பி அந்த ஆக்ஷன்க்குள்ள போணும். திருப்பி எல்லாம் வரணும். ஆனா நீங்க குடுக்கப்பட்ட இந்த வாய்ப்ப புரிஞ்சுகிட்டீங்கல்ல. நான் புரிஞ்சுகிட்டேன்ல. நான் தான் இதுக்கு காரணகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாக்ரடீஸ் சொல்றாரு. வாழ்க்கைய வந்து ஃபுல்லா புரிஞ்சு, அத ஃபுல்லா தெரிஞ்சு
எல்லாம் முடிச்சவனுக்கு துக்கமே கிடையாது. மரணத்த பற்றி நான் ஏன் பயப்படணும்? அத நான் இன்வைட் பண்றேன் அப்படின்ட்டு. இதேதான் கோமதி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. மேம், உங்க பூமியில முடிச்சுட்டீங்களா? உங்களுக்கு பயம் இல்லையா? போகணுங்கிற இது இருக்கா? அப்படின்ட்டு. அதுக்கு கோமதி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கோமதி நந்தகோபால் சொல்றாங்க, "ஓகே, எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. இப்ப கூப்பிட்டா கூட நான் ரெடி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எனக்கு புரியல. இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணிருச்சு தன்னுடைய ஒர்க்க, பர்ப்பஸ் ஆஃப் த லைஃப. அது அதனால கான்ஃபிடென்ட்டா சொல்லுது. ஏன்னா, ஏன் கான்ஃபிடென்ட்டா சொல்லுதுன்னா, அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. நான் இன்வைட் பண்றேன். எனக்கு எந்த ஒரு அந்த பையன் திருப்பி கேட்கிறான். அந்த பையன் திருப்பி கேட்கிறான். ஏன் மேம் உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லையா? எல்லாமே இது பண்ணிட்டீங்களா? பூமியில இருக்கக்கூடிய ஆசையே இல்லையா? அப்ப இதெல்லாம் நீங்க ரசிக்கல. ஏம்பா எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டேன்ப்பா. எனக்கு இப்ப கூட எனக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா. அப்ப அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ, அந்த ஆன்மாவுக்கு தெரியும். நான் என்ன பண்ண வந்தேன், நான் என்ன பண்ணிட்டேன். எனக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு அந்த கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த சாக்ரடீஸ நான் அங்க பார்க்குறேன். கோமதி வாயிலா எனக்கு அது புரிய வைக்கிறாரு. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கைய நான் நிறைவா வாழும்போது எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அப்படியே உங்களுக்கு பயமா இருக்காதா? அப்படின்னு அவங்க சீடர் கேட்கிறாங்க. நான் எதுக்கு பயப்படணும்? மரணத்த இன்வைட் பண்றேன். நான் எதுக்கு எப்படி பயப்படணும்? இல்ல, மேல போகும்போது புது பிளேஸ்க்கு போறேன். புதுசா கத்துக்க போறேன். அங்க நான் இருப்பேன்ல. இப்ப நான் தான் போறேன் அப்படின்னா, அங்க நான் இருப்பேன்ல. அப்ப நான் எதுக்கு பயப்படணும்? 2 வகையா வச்சுக்கலாம். அப்ப நான் அங்க இல்லன்னா அங்க பிரச்சனை இல்லைல்ல. சரி. அப்படியே நான் இருந்தாலும் எனக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்கும்ல. எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கும்போது நான் அப்ப அங்க இருக்கேன். அப்ப அங்க இருக்கும்போது அந்த பிரச்சனை, நீங்க சொல்ற மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இங்க இருக்கும்போது தானே அதே போல நான் எவ்வளவோ பிரச்சனைகள கிராஸ் பண்ணியிருக்கேன். அந்த தைரியம் எனக்குள்ள இருக்குல்ல. அதே போல புது சிச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா நான் கிராஸ் பண்ணுவேன். நான் எதுக்கு மரணத்த பற்றி நான் பயப்படணும்? நான் கம்ப்ளீட் டாஸ்க் முடிச்சுட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. அந்த இடத்துல நான் இருக்கேன். எனக்கு ஏன் பயம் வரணும்? அப்படிங்கிறது வேற. ஆன்மா எனக்கு அழிவில்ல அப்படிங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஆன்மா எனக்கு அழிவில்லைங்கிறது இல்ல. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் புதுசா இன்னொன்னு பார்க்க போறேங்கிறது வேற. அப்போ என்ன அப்படின்னா, இந்த அறிவு, இந்த தெளிவு இதெல்லாம் என்ன பண்ணும்னா, கேப் விடாம பண்ணு பாபா அப்படிங்கிறாரு. நீங்க கொஞ்சம் கேப் விட்டா கூட, கர்மா டான்ஸ் ஆடும், மனசு எழும்பும் அப்படிங்கிறது தான். அப்ப இது எல்லாத்தையும் இந்த எல்லையற்ற சக்தி இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. இத நான் எப்படி பண்றேன்? சுவாத்தியாயா பண்ணணும்னா அத பண்றோம். மாஸ்டர்ஸோட ஸ்பீச் கேட்கிறோம். ஏதாவது கேப் கிடைச்சா நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்றோம். அனாவசியமான ஆக்டிவிட்டீஸ் போறதில்ல. இப்ப நம்ம மைண்ட், அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் காட்டி குடுத்தோம்னு. அதே மாரி நம்மளுடைய பேச்சு தான் நம்மளுடைய ஆன்மா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டி குடுத்துரும். அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி சொல்றாரு. இந்த எல்லையற்ற ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எல்லையற்ற ஆற்றல நான் எப்ப தெரிஞ்சுக்கிறேன்? இது எல்லாம் பண்ணும்போது அந்த எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படுது. அந்த எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படும்போது அது ஞானமா மாறுது. இந்த ஞானத்த நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அங்க இருக்கு வச்சான் பாரு அப்புட்ன மாரி. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச போது என்ன ஆகும்? பெரிய அகங்காரம் ஒண்ணு நிக்கும். அதுதான் கடைசி செக் பாயிண்ட்ங்கிற போது. அப்ப அந்த கடைசி செக் பாயிண்ட்ட நீ எப்படி கழிக்கிற? உன்னோட ஞானத்த நீ எப்படி யுட்டிலைஸ் பண்ற? ஹனுமன் மாரி இருக்கிறியா? ராவணன் மாரி போறியா? இதுதான். அப்ப ராவணன் மாரி போனேன்னா, வா பாபா திருப்பி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, எல்லாம் இது பண்ணிட்டு, அப்பதான் அங்க நம்மளுடைய ஆற்றலை ஒழுங்கா இந்த பூமிக்கு நம்ம குடுக்கணும். எந்த அகங்காரமும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம, பிளைனா, பிளாங்கா நான் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த நிலை, அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்குள்ள போயிறணும். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்போ அந்த எல்லையற்ற சக்தியக்குள்ள நான் வரும்போது மனசு லேசாயிடுது. பட்டர்ஃப்ளை மாரி நான் ஒவ்வொன்னா பொறுத்துக்கிறேன். இன்னும் நான் சொல்லப்போனா, அந்த கர்ம வினை அப்படிங்கிறது போகாது ஃபிரெண்ட்ஸ். அந்த கர்ம வினைய நீங்க எப்படி அந்த தேர்வு விதியின் மூலமாக நீங்க எப்படி அத அப்படி எடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறது தான் அங்க மேட்ரு. கர்ம விதி செயல்பட்டாலும், உங்களுடைய தேர்வு விதி இது ஃப்ரீ வில் ஜோன். அப்ப அந்த தேர்வு விதிய நான் கரெக்ட்டா பண்ணணும்னா, மௌனே தியானம் பண்ணணும், புத்தகம் வாசிக்கணும், அனுபவத்த சேகரிக்கணும். அதே போல
எனக்கு தெரிஞ்சத ஹனுமன் மாதிரி உலகத்துக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும். அப்ப அந்த கற்பித்தல் யோகம்ங்கிறது கூட எனக்குள்ள கற்பிக்க எனக்குள்ள ஆழமா போகுது. சோ பத்ரிஜி இவ்ளோ எளிமையா நமக்கு சொல்லிட்டாரு. இவ்ளோ எளிமையா நமக்கு எல்லாமே புட்டு 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 வச்சுட்டாரு. அப்ப அதை எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ லாஸ்ட்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். மெடிடேஷன் பண்ணுங்க. அத்தியாவசியமா புத்தகம் வாசிங்க. புத்தி பிளஸ் அகம் வளர புத்தகம் வாசியுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.